எங்களுடைய காலேஜுக்கு பக்கத்து கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனுடைய வீடு இருந்தது. மிகப்பெரிய மாளிகையில் அந்த குடும்பம் வாழ்ந்தது. அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் தான் இருந்தாள், ஒரே மகள். அப்பா அம்மா 2 பேரும் வெளிநாட்டில் டாக்டர்ஸாக வேலை செஞ்சாங்க. பயங்கர பணம். அந்த வீட்டினுடைய கராஜில் எப்படி ஒரு 10 கார் நிற்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கார்கள். நாங்கள் அடிக்கடி பேசிக்கிடுவோம், பிறந்தா இந்த மாதிரி ஒரு வீட்டில் பிறக்கணும், வாழ்ந்தா இப்படி வாழணும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிடுவோம். நாங்கள் டெய்லி அந்த வழியாக நாங்கள் எங்கள் கிளாஸுக்கு போவோம். அன்றைக்கி காலையில் நிறைய போலீஸ் ஜீப் வந்து அந்த வீட்டு வாசலில் நின்றுட்டு இருந்துச்சு. நாங்கள் நினச்சோம் யாரோ முக்கியமானவங்க வந்திருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நியூஸ் வந்தது. அந்த நியூஸில் என்ன கடைசியில் கேள்விப்பட்டோன்னு சொன்னால், அந்த வீட்டினுடைய ஒரே பொண்ணு 2nd இயர் MBBS படித்து கொண்டிருந்தா. அவள் தற்கொலை செய்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள் அப்படின்ற செய்தி வெளியே வந்தது. பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு எங்களுக்கு. என்ன குறை இருக்கும் அவளுக்கு அப்படி சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஷாக்காக இருந்தோம். போலீஸ் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு அவள் தற்கொலை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு தேடும்போது அவளுடைய தலாணி கீழே அவள் தூக்கு மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி எழுதின ஒரு சின்ன பேப்பரை அவங்க கண்டுபிடிச்சாங்க. அந்த பேப்பரில் ஒரே ஒரு வரி தான் எழுதியிருந்தது, ஐ ஃபீல் வெரி லோன்லி. நான் தனிமையை உணர்கிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும் உணர்வுகளில் ரொம்ப வலிமையானதும் ரொம்ப பயங்கரமான உணர்வு என்னன்னு சொன்னால் தனிமை, லோன்லினஸ். தனிமையாக இருக்கிற உணர்வு தான் பயங்கரமான உணர்வு. எல்லாருமே இந்த உணர்வுக்குள்ளே போகிறாங்க, எல்லாரும் இதை கடந்து போகிறாங்க. நான் நினைக்கிறேன் மனுஷன் சந்திக்கிற அல்லது அனுபவிக்கிற மோசமான உணர்வுகளில் உச்சகட்டம் எதுன்னு சொன்னால் தனிமை. இதனால தான் இன்றைக்கு மனிதனுக்கு கொடுக்கப்படும் கொடுமையான தண்டனைகளில் பயங்கரமான தண்டனை என்னன்னு சொன்னால் சாலிட்டரி கன்ஃபைன்மெண்ட். ஒருவனை தனியாக ஒரு அறையில் அடைச்சி வச்சுட்டு ஒருவனை வந்து யார்கிட்டையும் பேச முடியாமல், யாரையும் பார்க்க முடியாமல், யாரோடையும் உறவாட முடியாமல் அவனை தனிமைப்படுத்திடுறாங்க பாருங்க. இதுதான் பயங்கரமான கொடுமை. இன்றைக்கு அநேக வாலிபர்கள் இந்த தனிமை உணர்வோடு தங்கள் வாழ்க்கையில் வாழ்றாங்க. தனிமை. எப்பொழுது ஒரு மனுஷன் தனிமையை தன்னுடைய வாழ்க்கையில் உணருவான்? 3 சந்தர்ப்பங்களில் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் தனிமையை உணர்வான். முதலாவது எப்பொழுது தெரியுமா? ஒரு மனுஷன் உலக பிரகாரமாக தன் வாழ்க்கையை மேலோங்க கட்டி கொண்டிருக்கும் போது தான் அதிகமாக தனிமையை உணர்வான். ஒரு முறை நான் மகாபலிபுரம் ரோட்டில் நான் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பீச் ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய போர்டு போட்டிருந்தாங்க. அந்த போர்டில் இப்படி எழுதிருச்சு, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு. ஆனால் அந்த கம்பெனியினுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு படம் போட்டிருந்துச்சு. ஒருவன் வந்து ஒரு சின்ன குன்று போல் இருக்குது, ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. அந்த மலைக்கு மேலே நின்று 2 கை அப்படியே தூக்கிட்டு அப்படியே நிற்கிறான், தனியாக நிற்கிறான். கீழே ஒரு வாசகம் போட்டிருந்தது, we are lonely at the top. நாங்கள் சிகரத்தில் தனிமையாக இருக்கிறோம் அப்படின்னு போட்டிருந்தோம். அது அர்த்தம் என்ன தெரியுமா? எங்கள் கம்பெனி வந்து இந்தியாவிலே முதல் தரமான கம்பெனி, எங்களுக்கு நிகராக யாருமே இல்லை, we are lonely at the top என்று போட்டிருந்தாங்க. ஆனால் அந்த வாசகத்தை கொஞ்சம் பொறுமையாக வாசித்தீங்கன்னா அது என்ன சொல்லுது தெரியுமா? நாங்கள் மேலே போக 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 தனிமையை உணர்கிறோம். இது உண்மை. இன்றைக்கு என்றைக்கு இல்லாத அளவில் இளம் பிள்ளைகள் கையில் எல்லாமே இருக்கு. உங்கள் அப்பா அம்மா யூஸ் பண்ணாத ஸ்மார்ட் ஃபோன் உங்கள் கையில் இருக்கு. உங்கள் அப்பா அம்மா போகாத காரில் நீங்கள் போகிறீங்க. உங்கள் அப்பா அம்மா உங்கள் வயசில் உடுத்தாத ட்ரெஸ் எல்லாம் நீங்கள் உடுத்துறீங்க. உங்கள் அப்பா அம்மா அனுபவிக்காத எத்தனையோ சுகங்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. ஆனால் எல்லாம் கையில் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன உணர்றோம்னா தனிமையை உணர்றோம். சாலமோன் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ராஜா இந்த உலகத்தில் வாழ்ந்தான் 2500 வருஷங்களுக்கு முன்பாக. அவனுக்கு இந்த தனிமை உணர்வு பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால அவன் அடிக்கடி திரும்ப திரும்ப சொன்னான், எல்லாம் மாயை, எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தான்.
அந்த மாயையான அந்த தனிமை உணர்வை அவன் நிரப்புறதுக்காக பல காரியங்களை தன்னோட லைஃப்ல அவன் செஞ்சான். He did so many things in order to fill the loneliness in his heart. The loneliness in his heart. முதலாவது அவன் எதுக்கு நேரா போனான்னு சொன்னா, அவன் நினைச்சான், நான் வந்து நிறைய பிலாசபி படிச்சுட்டு நிறைய கல்வி கற்றுட்டேன்னா என் தனிமையை நான் நிரப்பிடலான்னு சொல்லிட்டு பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சான். பயங்கர ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சான். பயங்கரமா படிச்சு தேர்னா நான் பயங்கரமா என் தனிமையை நிரப்பிடுவேன் நினைச்சான். ஆனா எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு சொன்னா, எல்லாம் மாயை, அது எல்லாம் மனசுக்கு சஞ்சலமா இருக்குன்னு சொன்னான். From wisdom he moved to great works. அவனுடைய காலகட்டத்தில் சராசரியாக ஒரு நாளைக்கு 20,000 பேர் அடிமைகளை வேலை வாங்கி பெரிய பெரிய கட்டடங்களை கட்டினான், கோபுரங்களை கட்டினான், கோயில்களை கட்டினான், பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டினான். அவன் நினைச்சான், இந்த அரண்மனையெல்லாம் கட்டி கட்டடம்லாம் கட்டி என் சாதனைகளை நான் காமிச்சேன்னா என் தனிமையை நான் நிரப்பிடுவேன். பட் ஆஃப்டர் தோஸ் கிரேட் ஒர்க்ஸ் அவன் சொன்னான், நான் கட்டினதெல்லாம் மாயை, இதை வச்சுட்டு என் மனசில் இருக்க தனிமையை நான் நிரப்பவே முடியாதுன்னு சொன்னான். திருப்பி அடுத்தது என்ன பண்ணான்னா, he went for wealth. பயங்கரமா பணம் சேர்த்தான், எக்கச்சக்கமா பணம் சேர்த்தான். எந்த அளவுக்கு சேர்த்தான்னு சொன்னா, அவன் சேர்த்த பொன் வெள்ளியை வந்து கணக்கே பார்க்க முடியல, அந்த அளவுக்கு அவன் பயங்கரமா பணத்தை சேர்க்கிறவனா மாறினான். அவ்வளோ செல்வத்தை சேர்த்து முடிச்சுட்டு சொன்னா, இதெல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலம் அப்படின்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன செய்தான்னா, நாலாவதா from wealth he moved to wine. பயங்கரமா குடிக்க ஆரம்பிச்சான். டெய்லி குடிகாரனா மாறினான். இந்த உலகம் கொடுக்கிற அத்தனை பிளஷரை என்ஜாய் பண்ணான். செம குடிகாரனா மாறினான். பயங்கரமா குடிச்சு வெறிச்சு தான் வாழ்க்கையில் இருக்க தனிமையை நிரப்புறதுக்காக அவன் பயங்கரமா பிரயாசப்பட்டான். குடிச்சு முறிச்சு வெறிச்சதுக்கு அப்புறமா சொன்னா, இவ்வளோ குடிச்சு இவ்வளோ இன்பம் அனுபவிச்சதுக்கு அப்புறமா கூட ஐ ஃபீல் லோன்லி, திஸ் இஸ் வெயின் அப்படின்னு சொன்னான். அடுத்தது கடைசியா he tried women, he tried life partners. பெண்கள் தன் வாழ்க்கையை நிரப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்று அல்ல ரெண்டு அல்ல, அவன் கிட்டத்தட்ட 60 பெண்களை கல்யாணம் பண்ணான். 60 பியூட்டிஃபுல் விமன் இன் த வேர்ல்ட். 60 பெண்களை அவன் கல்யாணம் பண்ணான். எல்லாரையும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு அவன் சொன்னான், இதெல்லாம் மாயை, மனசுக்கு சஞ்சலம் அப்படின்னு சொன்னான். தம்பி, உன் வாழ்க்கையில நீ உலகத்தில் உள்ள எந்த பொருளையோ எந்த பணத்தையோ எந்த சுகபோகத்தையோ எந்த இன்பத்தையோ நீ சகிச்சதுக்கு அப்புறமா, எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறமா உன் வாழ்க்கையில் இருக்கிற தனிமையை உன்னால நிரப்பவே முடியாது. அமெரிக்காவில் உலக பிரசித்தி பெற்ற பாடகன் என்று அழைக்கப்பட்ட எல்விஸ் பிரெஸ்லி என்ற ஒரு மனுஷன் வாழ்ந்தான். அவனுடைய பாடல் தகடுகள் கோடிக்கணக்கில் விற்றது. சொந்தமா விமானமே வச்சிருந்தான். பயங்கரமான பணக்காரனாக இருந்தான். அவன் ஒரு இளைஞனாக ஒரு கிட்டார் எடுத்துட்டு அவன் மியூசிக் வாசித்து பாட்டு பாட ஆரம்பிக்கும் போது, அவன் ஒரு சின்ன பையனா இருக்கும்போது ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் அவனை சந்தித்த அந்த பையனை பார்த்து கேட்டார், தம்பி, நீங்க இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரியில நுழைஞ்சிருக்கீங்க, நீங்க என்ன சாதிக்க விரும்புறீங்க, என்ன நீங்க அனுபவிக்க விரும்புறீங்கன்னு கேட்டார். அவன் சொன்னா, ஐ வாண்ட் டு பி ரிச், ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ், ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. 3 வார்த்தை. ஐ வாண்ட் டு பி ரிச், பணக்காரனாக விரும்புறேன். ஐ வாண்ட் டு பி ஃபேமஸ், பயங்கரமா நான் புகழ் பெற்றவனா மாற விரும்புறேன். ஐ வாண்ட் டு பி ஹாப்பி சொன்னான். அப்போ இந்த 3ஐயும் சாதிச்சுட்டானா, ஏறத்தாழ 40 ஆண்டுகள் அவன் லைஃப் ஓடிருச்சு. 40 இயர்ஸ் அவன் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரியில பெரிய ஆளா மாறினான். யாருமே எதிர்பார்க்கல எல்விஸ் பிரெஸ்லி இவ்வளவு பெரிய ஆளா மாறுவான்னு சொல்லி. ஸோ 40 இயர்ஸ் அவனுடைய லைஃப்ல மியூசிக் இண்டஸ்ட்ரி நம்பர் 1 மாறினான். அவன் மரிக்கிறதுக்கு கரெக்டா ஒரு 2 வாரத்துக்கு முன்பாக அவனை ஒரு டீனேஜரா சந்தித்த அதே நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் அவனை சந்தித்தார். அவனை பார்த்துட்டு அதே கேள்வி கேட்டார், உனக்கு ஞாபகம் இருக்காப்பா, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன பையன், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், என்ன சாதிக்க விரும்புறேன்னு கேட்டா 3 சொன்னிய, 3ஐயும் சம்பாரிச்சிட்டியான்னு கேட்டார். அப்ப எல்விஸ் பிரெஸ்லி தலையாட்டிட்டு சொன்னாரா, ரிச், ஐ ஹவ் பிகம் வெரி ரிச். ஃபேமஸ், ஐ ஹவ் பிகம் வெரி ஃபேமஸ். ஹாப்பி, நோ, ஐ எம் லோன்லி as hell. நான் தனிமையை உணர்கிறேன், நான் தனிமையாய் உணர்கிறேன், என் தனிமை உணர்விலிருந்து என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லி கதறினான். 2 வாரத்தில் அவன் தூக்க மாத்திரை சாப்பிட்டுட்டு தன்னையே மாய்த்து கொண்டான். பணம் இருந்துச்சுமா, புகழ் இருந்துச்சு, இந்த உலகம் கொடுக்கிற எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அவன் உள்ளத்தில் இருக்கிற தனிமை அவனால் நிரப்பவே முடியல. தம்பி, இன்றைக்கு இந்த தனிமை உணர்வில் நீ வாடிட்டு
அந்த உள்ள இருக்க தனிமையை நிரப்புறக்காக நீ பணத்தை தேடி, பொருளை தேடி, கேஜெட்ஸை வாங்கிட்டு, நீ என்னென்னத்தையோ சம்பாதிச்சுட்டு, உனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தா, உன் தனிமை போயிரும் நினைச்சிட்டு நிறைய காரியங்களை அலைஞ்சு ஓடுற சாலமோனை போல. ஆனா நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது என்னன்னா, இதெல்லாம் நான் அடைஞ்சதுக்கு அப்புறமா I still feel very lonely. Worldly benefits can never fill your loneliness. எப்பொழுது ஒரு மனுஷன் தனிமையை உணர்வான்னு சொன்னா, when you get everything but you don't get it filled. ரெண்டாவது, ஒரு மனுஷன் எப்ப தனிமையை உணர்வான் தெரியுமா? when you go through problems. when you go through problems, உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வழியா போகும்போது தான் தனிமையை உணர்வ. உனக்கு அழகு இருக்கும்போது, உனக்கு ஆஸ்தி இருக்கும்போது, உனக்கு டேலண்ட் இருக்கும்போது, உன்னால மற்றவர்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு மற்றவங்க எதிர்பார்க்கும் போது, உனக்கு வேண்டிய எல்லா செல்வமும், ஆஸ்தியும், பணமும், பொருளும் எல்லாம் கையில இருக்கும்போது எல்லாரும் கூட இருப்பாங்க. தெரியாதவன் கூட உங்ககிட்ட நண்பனா மாறணும்னு விரும்புவான். உன் படம் நல்லா விற்கும் போது ஃபேன்ஸ் நீ கூப்பிட வேண்டியது இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. எல்லாருமே உன்னை தேடி வருவாங்க. உனக்கு எல்லாம் இருக்கும்போது எல்லாரும் வருவாங்க. ஆனா உங்ககிட்ட இருக்க எல்லாமே எல்லா நாளும் உன்னோடு இருக்காது. உன் வாழ்க்கை நினையாத நேரம் படுகுழிகளை போகும். வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்ல. ஒரு நாள் மேல இருக்கும், ஒரு நாள் கீழே இருக்கும். வாழ்க்கையில துன்பத்தை சந்திக்காதவன் ஒருவனுமே கிடையாது. ஒருவர் இப்படி ஒரு புஸ்தகத்தில் அழகா எழுதினாரு, we all go through one of these three things at one point of our time, all the time சொன்னார். இந்த மூன்று காரியங்கள்ல ஏதாவது ஒரு நிலைமையில நம்ம எப்பவுமே இருப்போம்னு சொன்னாரு. அவர் சொன்னாரு, ஒண்ணு, நம்ம எல்லாருல அநேகர் நம்ம சொல்லலாமா, I just got out of a problem, நான் இப்பதான் ஒரு பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தேன் அப்படின்னு சில பேர் நீங்க சொல்லலாம். ரெண்டாவது, அதை சொல்லாதவங்க இன்னொன்னு சொல்லுவாங்க, என்ன தெரியுமா, I am going through a problem, நான் ஒரு பிரச்சனை வழியா நான் போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க ரெண்டாவது கூட்டத்தில் இருப்பாங்க. சார், நான் பிரச்சனையிலேருந்து வெளியே வரல, நான் பிரச்சனை வழியாவும் போல அப்படின்றவங்களுக்கு மூணாவது இருக்கு, என்ன தெரியுமா அது, I am waiting for the next problem to come. அடுத்த பிரச்சனை வர்றதுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கை என்பது பிரச்சனைகளை நாம் சந்திக்க வேண்டிய ஒரு நேரம் வரும். ஒரு பணக்கார பையன் ஒருத்தர் இருந்தான். அவங்க அப்பாட்ட இருந்து பாதி ஆஸ்தியை வாங்கிட்டு போயிட்டான். அவன் நினைச்சான் பணம் கையில வந்தா எல்லாத்தையும் சாதிச்சிடலான்னு சொல்லி மடன்னு பணத்தை பயங்கரமா செலவழிச்சான். வேதம் சொல்லுது, பணம் இருந்துச்சு, பணம் கொஞ்ச நாள்ல காலியாச்சு. காலி ஆகிற நேரம் அந்த தேசம் முழுவதும் பசி பட்டினி வந்தது. எந்த அளவுக்கு அந்த பையன் இறங்கினான்னு சொன்னா, அந்த பசி பட்டினியும் அவனோட வறுமையும் பன்றி தின்ற தவிடு கிடைச்சா போதுன்ற நிலைமைக்கு அவன் போனான். அவன் கூட இருந்த நண்பர்கள், அவனோட ஆடி பாடினவங்க, கைத்தட்டவங்க, விசில் அடிச்சவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. அத்தனை பேர் அவனை தனியா விட்டு ஓடிட்டாங்க. லைஃப் இப்படிதாம்மா. உனக்கு அழகு இருந்தா உனக்கு 10 பேர் ஃபோன் பண்ணுவாங்க. உனக்கு பணம் இருந்தா உன்னை பின்னாடி வருவாங்க. உனக்கு ஆஸ்தி சொத்து இருந்தா கேட்காமலே உன்னோட விசிட்டிங் கார்டை வாங்கிட்டு போவாங்க. உன் பிஸ்னஸ் நல்லா இருக்கும்போது வழியில நிக்கிறவன் கூட நின்றுட்டு உன்னை பார்த்து கேட்டு போவான். இதான் உலகம். ஆனா உன் வாழ்க்கை பிரச்சனையை சந்திக்கும் போது உன்னை வேணும்னு சொன்னவன் உன்னை வேணான்னு சொல்லுவான். உனக்காக என் உயிரே கொடுக்குறேன்னு சொல்லவன் உன் உயிரை எடுத்துருவான். இதான் உலகம். பிரச்சனைகளை சந்திக்கும் போதுதான் உண்மையான தனிமையை நீ உணர்வ. யோபுன்னு ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான். ஒரு நாள் அவன் சம்பாரிச்ச எல்லாத்தையும் அவன் இழந்துட்டான். இழந்த நேரம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, அவன் சொல்றான், என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கி வேலைக்கு வந்தவன் என்ன நிலைமையில போயிட்டான்னு சொன்னா, நான் அவனை கூப்பிடுறேன், தண்ணி கொடுப்பா அப்படின்னு கூப்பிட்டா காது கேட்காத மாதிரி போறாங்க. அவன் யார் தெரியுமா? இவன் ஒரு காலை வந்துட்டு கை நீட்டி சம்பளம் வாங்கினவன். இன்றைக்கு எஜமான் கொஞ்சம் பணம் கம்மி ஆயிடுச்சு, அவருக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்ன உடனே வேண்டான்னு விட்டு போயிட்டான் எஜமான. இதான் என் உலகம். தனிமை எப்போ நீ உணர்வனா, when you go through problems. நம்பர் 3, தனிமையை ஒரு மனுஷன் எப்போ உணர்வான் தெரியுமா? பைபிள்ல ஒரு நல்ல சம்பவம் இருக்கு. யூதாஸ்னு ஒருத்தன் இருந்தான். இயேசு சாமியோட 3.5 வருஷம் கூடவே சுத்தினான். எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிட்டான். இயேசு சாமி அவனுடைய பணத்தை எல்லாம் அவன் கையில கொடுத்தாரு. வச்சுக்கோ நீன்னு சொல்லி அவனை நம்பினாரு. 3.5 வருஷம் கழிச்சு அவன் பண ஆசைக்கு முடிவே இல்லாம இயேசு சாமிக்கே ஒரு நாள் வேலை பேசினான். இயேசு சாமியை நான் காட்டி கொடுக்குறேன், எனக்கு 30 வெள்ளிக்காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசுக்கே வேலை பேசினான். வேலை பேசின உடனே அதை கொடுக்கறக்கு ஒரு கூட்டம் இருந்தது. இயேசுவை கைது செய்யறதுக்காக, உதவி செய்யறதுக்கு நான் 30 வெள்ளிக்காசு தரோன்னு சொல்லி ஒரு பையில போட்டு அவன்கிட்ட கொடுத்தாங்க. 30 வெள்ளிக்காசா வாங்கிட்டான். வாங்கினதுக்கு அப்புறமா என்ன சொன்னான் தெரியுமா? இயேசுவை கைது செய்ததுக்கு அப்புறமா அழுதானா, ஐயோ இந்த குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துறேனே அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அழுதானா, இந்த காசை திருப்பி வாங்கிக்கிடுங்க அப்படின்னு அழுதான். அவங்க சொன்னாங்க, அந்த பாடு உன்னோட போட்டோம், எங்கிட்ட வராதுன்னு சொல்லி துரத்திட்டாங்க.
என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த காசை தூக்கி கோயில்ல எரிஞ்சிட்டு தூக்க மாட்டிக்கிட்டு செத்தானா. ஏன் தெரியுமாப்பா உனக்கு இந்த நிலைமை? மூன்றாவது ஒரு மனுஷன் தனிமையை உணர்ற நேரம் என்னன்னு சொன்னா, ஒரு என்றைக்கு குற்றம் செய்யறானோ அன்றைக்கு அவன் தனிமையை உணர்வான். பாவம்ன்றது எப்படி இருக்குன்னு சொன்னா, அழைக்கும் போது அழகா அழைக்கும். நீங்க ஒரு டிராமால பாத்தீங்களே, அழகா ரசன வார்த்தை பாடி கவிதை பாடி அன்பே தேனே மானேன்னு கூப்பிடும். பாவம் எப்பவுமே பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்காது, பார்க்க அட்ராக்டிவா இருக்கும். அதனாலதான் நீங்க குடிக்கடையில போனீங்கன்னா குடிக்கிற வைன் உடம்பையே கெடுத்தா கூட அதை அழகா அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கடை இருக்கு, டாஸ்மாக் கடை. அந்த டாஸ்மாக் கடைக்கு மேல போர்டு என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? ஜில் ஜில் பார் என்று போட்டிருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, கொடுக்கறது எல்லாமே விஷம் தான், ஒரு மனுஷனை கொல்றது தான் அது. குடியை கெடுக்கும் சின்னதா போட்டு ஜில் ஜில் பார்னு பெருசா போட்டு ஒரு அழகான நடிகையினுடைய படத்தை அழகா சிரிக்கிற மாதிரி அந்த போர்டில் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த குடியை குடிச்சினா நீ சந்தோஷம் ஆயிடுவ. ஏமாத்துறாங்க. ஒரு மனுஷன் குற்றத்தை செய்யும் போது அதை சந்தோஷமா செய்யறான். தன்னை போல இன்பம் அனுபவிக்க உலகத்துல யாருக்குமே தெரியாதுன்னு மறைஞ்சு மறைஞ்சு ஒளிஞ்சு ஒளிஞ்சு செய்யறான். ஆனா என்றைக்கு நீ குற்றத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டியோ அன்னைக்கே தனிமை உணர்வு உன்னை வாட்ட ஆரம்பிச்சிடும். ஒரு முறை நான் ஒரு ஸ்கூல்ல ஒரு கிளாஸ் முடிச்சேன். கிளாஸ் முடிச்சு பேசி முடிச்ச உடனே ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையன் என்கிட்ட வந்தான். அவன் கண்ணெல்லாம் கண்ணீரா இருந்துச்சு, என்னை விட உயரமா இருந்தான். அவன் என்ன பார்த்து அழுதுட்டு சொன்னான், அண்ணே இன்னைக்கு நீங்க பேசும்போது கடவுள் என்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு நான் ஒரே பையன், எங்க அப்பா என்னை எப்படியாவது டாக்டர் ஆக்கணும்னு சொல்லி என்னை கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூல்ல சேர்த்தாரு. எவ்வளவோ பணத்தை அவர் சேர்த்துட்டு இருக்கிறாரு என்னை படிக்க வைக்கிறதுக்காக. ஆனா என் வாழ்க்கையில ஒரு பெரிய தப்பு என் வாழ்க்கையில ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு சொன்னா, ஆபாசமான படங்களை என்னுடைய வீட்டில் உள்ள இன்டர்நெட் கனெக்ஷன் மூலமா நான் தினந்தோறும் பார்க்குறேன். எப்போ பார்க்குறான் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலை 2 மணிக்கு எழும்புவான். அவங்க அப்பா அம்மா தூங்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் தூக்கம் இல்லாமல் அப்படியே அழல் பட்டு 2 மணிக்கு எழும்புவான். எழும்பி உட்காந்து 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் கேவலமான ஆபாசமான படங்களை 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பார்த்தானா. டெய்லி இதை பார்க்குறான். எத்தனையோ ஜிபி டவுன்லோட் பண்ணி வச்சான். 2 hours எவ்ரி டே. 4 மணி ஆனவொடனே அவங்க அப்பா எழுச்சிருவாங்கன்னு சொல்லி உடனே போய் படுக்க போயிடுவான். அவன் சொன்னான், அண்ணன் என்ன பார்க்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு, அவ்வளவு அருவருப்பா நான் மாறிட்டேன். இன்றைக்கு என்னுடைய அம்மா அப்பாவை என்னுடைய சகோதர சகோதரிகளை பார்க்க முடியாத அளவு என் மனசு கரப்பட்டுருச்சுன்னு இதை வெளியே போய் என்னால் சொல்ல முடியல. இந்த மனசாட்சி வாதிச்சு 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 என்னால் ஒழுங்கா வாழ முடியல. ஆனா எப்படி ஆரம்பிச்சான் தெரியுமா? சந்தோஷமா ஆரம்பிச்சான். ஐயோ இதுல உட்கார்ந்து அப்படியே இன்பம் கிடைக்குது, உணர்ச்சி வசமா இருக்குன்னு சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆனா அது அவனை அப்படியே பிடிச்சிருது. கொஞ்ச நாள்ல மனசாட்சியில குற்ற மனசாட்சியில வாதிக்கப்பட்டவனாக அதுல இருந்து வெளியே வர முடியாம, யார்ட்டையும் பேச முடியல, எங்க அம்மா அப்பாவை கூட நேரா என்னால பார்க்க முடியல, யார்ட்டையும் நான் ஷேர் பண்ண முடியல. தனிமையா உணர்றான். ஒரு நடைபணம் போல நடந்து கொண்டிருக்கிறான். தம்பி தங்கச்சி, நீங்க எந்த நிலைமையில இங்க உட்கார்ந்து இருக்கலாம். உன் வாழ்க்கையில கடவுளுக்கு பிரியம் இல்லாத குற்றங்களை நீ செஞ்சுட்டு தனிமை உணர்வுல யார்ட்டையும் சொல்ல முடியாம நீ தவிச்சிட்டு இருக்கலாம். எனக்கு ஒரு நல்ல வசனம் பைபிள்ல பிடிக்கும். இயேசு சாமிக்கு ஒரு பேர் கொடுத்தாங்களாம். வானம் ஒரு பேர் கொடுத்துச்சு. அந்த பேர் என்ன தெரியுமா? His name shall be called Emmanuel. அவருடைய நாமம் இம்மானுவேல் என்று அறிவிக்கப்படும். இம்மானுவேல்னா அர்த்தம் என்ன தெரியுமா? கடவுள் நம்மோடு கூடவே இருக்கிறார். நம்மோடு கூடவே இருக்கிறார். உன் வாழ்க்கையில நீ உயர்வை சந்திச்சுட்டு தனிமையில வாடுறியா? உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் நடுவுல போயிட்டு தனியா ஃபீல் பண்றியா? உன் வீட்டில் நிறைய பேர் இருக்கலாம், ஆனா நீ உன்னுடைய அறையில தனியா நீ ஃபீல் பண்ணலாம். ஒரே அறையில படுத்துட்டு இருக்கலாம், ஆனா நீ தனியா அழுதுட்டு இருக்கலாம். உன் இருதயத்தின் தனிமையை யாருமே புரிஞ்சுக்க முடியல, யார்ட்டையும் சொல்ல முடியலண்ணே. அந்த தனிமையை நான் நிரப்புறதுக்காக என்னென்னமோ நான் செஞ்சுட்டு இருக்கேன், பைத்தியம் போல நான் செய்யறேன்னு. எனக்கு தெரியுது இதெல்லாம் தப்புன்னு தெரியுது, ஆனா என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியல. இந்த தனிமையில நான் வாடுறேன். உனக்கு ஒரு நல்ல செய்தி இன்றைக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். என்ன தெரியுமா? உனக்காக உன்னோடு இருக்கும்படி 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு அப்படின்றவர் இறங்கி வந்தார். அவர் எதுக்கு வந்தார் தெரியுமா? வருஷத்துல ஒரு நாள் கிறிஸ்மஸ் அப்படின்ற பண்டிகையை கொண்டாடிட்டு கேக் வெட்டி சந்தோஷமா இருந்துட்டு போறக்கு வரல. 365 நாள், ஒரு நாளின் 24 மணி நேரம் உன்னோடு இருக்கும்படி அவர் வந்தார்.
இன்றைக்கு இங்க இருக்கிறாரு. நீ இந்த அறைக்குள்ள வரும்போது அப்படியே லோன்லியா நீ வந்திருக்கலாம். சில வேளை நீ அடிக்கிற ஜோக்ஸ் எல்லாம் யாராவது நம்மோடு சேர்ந்து சிரிக்க மாட்டாங்களா? யாராவது நம்மள ஒரு ஃப்ரெண்டா சேர்த்துக்கிட மாட்டாங்களா? யாருடைய கம்பெனிலையாவது நான் சேர மாட்டேனா? எப்படியாவது நான் அந்த லோன்லினஸ்ல இருந்து வெளியே வரணும் நீ தவிச்சிட்டு இருக்கலாம். ஆனா உனக்கு நான் நிச்சயமா சொல்ல முடியும், இந்த இடத்த விட்டு வெளியே போகும்போது நீ தனியா போக வேண்டிய அவசியமே இல்லை. உனக்காக மரித்த ஒருவர் இருக்கிற, உனக்காக உயிரோடு ரத்தம் சிந்தி உன் பாவங்களை மன்னித்து உன் மனபாரங்கள் எல்லாம் தன்மேல சுமந்து உன்னுடைய கஷ்ட நேரத்தில் கூட உன்னோட கூட இருந்து உன்னை உயர்த்துற ஒருவர் இருக்கிற. அவருக்கு உன் வாழ்க்கையில இடம் கொடுத்தால் இனி ஒருபோது நீ தனிமையா இருக்க மாட்டாய். உனக்கான பிரேயர் பண்ண போறேன். சார், என்னுடைய தனிமையை போக்குறதுக்கு, என்னுடைய பாவத்திலிருந்து என்னை விடுவிக்கிறதுக்கு, நான் செய்த குற்றங்கள்லேருந்து என்னை விடுவிச்சு நான் இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எனக்கு தர்றதுக்கு, நான் பணத்துக்கு பின்னாலேயோ பொருளுக்கு பின்னாலேயோ ஆஸ்திக்கு பின்னாலேயோ நான் போக வேண்டியதில்லைன்ற நல்ல செய்தியை நான் கேட்டேன் சார். எனக்கு அந்த கடவுளுடைய பிரசன்னமோ அவருடைய தொடுதலை என் வாழ்க்கையில தேவை. உன்னை போல நான் ஒரு வாலிபனா இருக்கும்போது அநேகர் என்ன சுற்றி இருந்தாலும், எத்தனையோ தாளந்துகள் இருந்தாலும் தனிமையாக தான் நான் வாழ்ந்தேன். என் உள்ளத்தின் தனிமையை இயேசு நிரப்புனாரு. அதே இயேசு இன்றைக்கு உன்னை சந்திக்க உன் பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிறாரு. அவர் கட்டாயப்படுத்தி உள்ள வர மாட்டார். இயேசு சொன்னார், வாசல் படியில நின்று உன் கதவை தட்டுகிறேன், உன் இருதயத்தின் கதவை நீ திறந்து எனக்கு இடம் கொடுத்தார், நான் உள்ள வருவேன், உனக்குள்ள நான் தங்கி இருப்பேன், உன்னோடு கூட வாழுவேன். இங்க நிக்கிறேன்னு எனக்கு ஒரு பெரிய சரித்திரம் இருக்கு. என்னுடைய அப்பா 21 வயசுல இங்க பக்கத்தில் உள்ள பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல தற்கொலை செய்வதற்காக பாம்பேயிலிருந்து கிளம்பி வந்தார். தன்னுடைய வயதான தாயாரை பார்த்துட்டு சாகிறதுக்காக சென்னைக்கு வந்தார். வந்துட்டு மணியை எண்ணிக்கிட்டு இருந்தார், எப்போ சாகணும்னு சொல்லி. நேரத்தை ட்ரெயின் எல்லாம் குறிச்சிட்டாரு. அந்த நேரம் கோவிந்தசாமி அப்படின்ற ஒருவர் தான் எங்கள் அப்பாவுக்கு இயேசுவை பற்றி சொன்னார். எங்கள் அப்பா ஒரு நாளைக்கு 100 சிகரெட் குடிக்கிற பயங்கரமான சிகரெட் பைத்தியமாக இருந்தார். ஆனால் இதே மாதிரி ஒரு கூட்டத்தில் எங்கள் அப்பா போய் உட்கார்ந்தார். அன்றைக்கு அந்த கூட்டத்தில் இயேசுசாமியை தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டார். தற்கொலை முயற்சி போனது, சிகரெட் பழக்கம் வெளியே போனது, பழைய அருவருப்பான காரியங்கள் வெளியே போனது. அன்றைக்கு அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்றைக்கு நான் ஒருவனாக இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். அந்த நற்செய்தியை உனக்கும் நான் சொல்கிறேன். நீ தனிமையாய் வந்தாலும் நீ தனிமையாய் வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை. நண்பர்களோ களியாட்டோ குற்றமோ பாவமோ இந்த உலகத்தின் இன்பங்களோ உன் தனிமையை நிரப்பவே முடியாது. ஒரு லிவிங் காட், ஜீவனுள்ள தேவன் உன்னுடைய வாழ்க்கையை நிரப்ப முடியும். இன்றைக்கு உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க நீ ஆயத்தமா இருக்கிறாயா? எல்லாரும் அமைதியாக எழுமி நிற்க போறோம். 5 minutes அந்த மீட்டிங் முடிக்க போறோம். You may be here as a lonely boy. நீ சொல்லலாம், சார் எல்லாமே இருக்கு சார் என்கிட்ட, but my heart is so empty. I'm feeling so lonely. I'm trying so many things to fill it up, but I'm failing. Today is the day God wants to fill your heart. என் வாழ்க்கை நடுவினிலே என் வெளிச்சம் வீசட்டுமே, என் எல்லாம் நீரே இயேசுவே. இந்த பாட்டை ஜோயில நம்ம பாட போறாங்க. இந்த பாட்டை பாடும்போது எல்லாரும் கண்களை மூட போறோம். கண்களை மூடி, அண்ணா அந்த இயேசுவின் அன்பு என் வாழ்க்கையில தேவை அப்படின்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி, இயேசுவே என் உள்ளத்துல வாரும்னு உண்மை உள்ள உள்ளத்தோடு கேளு. என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே, என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே, என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே, என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டுமே. சேர்ந்து சொல்லுவோம், என் எல்லாம் நீரே, ஓ எல்லாம் நீரே, என்
எல்லாம் நீரே இயேசுவே. எத்தனையோ போய் எங்க அப்பா அம்மாட்ட சொல்லி எவ்வளோ ஏமாத்தி நாடகம் மாட்டிட்டு வந்து நின்றுருக்கேன். ஆனா தனிமை போன மாதிரி இல்லை சார். ஐ ஃபீல் வெரி லோன்லி. பயங்கரமா மனசாட்சியில பாதிக்கப்பட்டவர்களாக, முயற்சி செய்து தோல்வியுற்றவர்களாக நீங்க நின்றுட்டு இருக்கலாம். We are here to pray for you and we want to lead you to the loving arms of Jesus. ஆனா இன்றைக்கு கடவுள் உனக்காக இந்த மீட்டிங்கை வச்சார். நிறைய பேர் நீங்க இந்த மீட்டிங் வருவோன்னு கூட நீங்க நினைச்சிருக்க மாட்டீங்க. You just came just like that. You never thought you will come. But somebody invited you. You never even planned about it. But it is God's plan that you're here. I have a team of brothers and sisters who are willing to pray for you. இந்த அடுத்த முறை நான் இந்த சரணத்தை பாடும்போது, உன் ஃப்ரெண்டுக்காக வாழ்ந்தது போதும் சார், எனக்கு கடவுளுடைய பிரசன்னம் என் லைஃப்ல தேவை சார். படிக்க முடியாம, கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம பித்து பிடிச்சவ மாதிரி சுத்திட்டு இருக்கேன் சார். என் வாழ்க்கையில மொபைல் போனை விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கேன். உலகத்தின் ரிலேஷன்ஷிப்ஸ்ல நான் துவண்டு போயிருக்கேன். எனக்கு அது இயேசுசாமி வேணும். இன்றைக்கு என் பாவத்திலிருந்து வெளியே வந்து எனக்கு விடுதலை கொடுக்கிற அந்த கரத்துக்கு என்ன நான் சப்மிட் பண்றேன் அப்படின்றவங்க யாராவது இருப்பீங்களானா, just walk down the aisle and come in front and stand. I want to pray for you. இயேசுசாமி உன்னோட பேசி இருக்கிறாரு. நான் அவருக்கு என் வாழ்க்கையை அர்ப்பணிக்க விரும்புறேன். இன்னைக்கு முதல் முறை என் லைஃபை கடவுளுக்கு சப்மிட் பண்ண விரும்புறேன்றவங்க அப்படியே எழும்பி முன்னாடி வாங்க, ஃப்ரண்ட்ல வந்து நில்லுங்க. இங்க இருக்கிற அங்கிள் ஆண்டி உனக்காக தனித்தனியா பிரேயர் பண்ண போறாங்க. ஓ எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. என் தனிமையின் நடுவினில் பாடுவோம். என் தனிமையின் நடுவினிலே தயவு தாங்கட்டுமே, தயவு தாங்கட்டுமே. என் தனிமையின் நடுவினிலே தயவு தாங்கட்டுமே. என் தனிமையின் நடுவினிலே தயவு தாங்கட்டுமே. எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே இயேசுவே. முன்னால நிக்கிறவங்க நீங்க முன்னால வந்ததுனால நீங்கெல்லாம் மோசமானவன் அர்த்தம் கிடையாது. ஒருவர் இப்படி சொன்னாரு, every saint has a past. ஒவ்வொரு நீதிமானுக்கும் நல்லவனுக்கும் அவனுக்கு ஒரு கடந்த காலம் ஒன்று இருக்கான். வெளியே சொல்ல முடியாத கடந்த காலம் ஒன்று இருக்கு ஒவ்வொரு புண்ணியனுக்கும். But you know what? Every sinner has a future. ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு வருங்காலம் கூட இருக்கு. நீ இத்தனை வருஷம் நீ எப்படி இருந்தியோ அப்படியே நீ இருக்கணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கு நீ மாற முடியும். உடனே ஒன்று சொன்னா போதும், எஸ் சாமி நான் ஒரு பாவி, நான் நல்லவன் இல்லை, எனக்கு உம்முடைய அன்பு, உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம், மன்னிப்பு இதெல்லாம் எனக்கு வேணும். நான் அதை உண்மையா இருதயத்தில் ஏற்றுக்கிறேன். என்னை இன்னைக்கு தயவு செய்து மன்னிச்சுட்டு உம்முடைய பிள்ளையா மாற்றுங்க. உம்மை என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு என் உள்ளத்தில் வாரும். எனக்குள்ள இருக்கிற தனிமையை உம்முடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புங்கப்பா. என் பாவங்களுக்காக நான் மனம் வருந்துறேன், மனஸ்தாபப்படுறேன். என்னை மன்னிங்க இயேசு சாமி. என் உள்ளத்துக்குள்ள வந்து நான் அலைஞ்சு தேடுற சந்தோஷத்தை, சமாதானத்தை எனக்கு தாங்க சாமி. எல்லாம் நீரே இயேசுவே. உள்ளத்தின் நிறைவிலிருந்து சொல்லு, உண்மையா சொல்லு. என் எல்லாம் நீரே, ஓ எல்லாம் நீரே, என் எல்லாம் நீரே. இன்னும் யாராவது முன்னால வரணும்? அண்ணா எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நான் வரலாம். நீங்க என் வாழ்க்கை நடுவிலே, என் வாழ்க்கையின் நடுவினிலே வெளிச்சம் வீசட்டும். ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒவ்வொருத்தருக்கா ஜெபம் பண்ணுங்க. என் வாழ்க்கையின் உள்ள கூட போலாம், கிரவுடுக்குள்ள போய் தயவு செய்து உதவி செய்யுங்க. வெளிச்சம் வீசட்டுமே. என் வாழ்க்கையின் நடுவினிலே
வீசட்டுமே என் வாழ்க்கையின் நடுவினிலே உம் வெளிச்சம் வீச கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்லு. எல்லாம் நீரே என் எல்லாம் நீரே எல்லாம் நீரே இயேசுவே. அன்பின் இயேசு சுவாமி, இந்த மாலை பொழுதுக்காக உமக்கு நன்றி. ஒரு இன்பமான மாலை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதித்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, இத்தனை பிள்ளைகள் முன்பாக வந்து இயேசு சாமி எனக்கு வேணும், என் வாழ்க்கையில் உள்ள தனிமை போகணும், என் வாழ்க்கையில் உள்ள பாவம் போகணும், என் வாழ்க்கையில் உள்ள துக்கம் போகணும், என் வாழ்க்கையில் உள்ள வேதனை போகணும், என் தோல்வி போகணும்னு கண்ணீரோடு வந்து முன்னால் ஒப்பு கொடுத்த இந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பார்த்து இந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் சுவாமி. இன்றைக்கு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறட்டும். அவங்க ஸ்கூல்ல ஒரு கெட்ட பேர் அவங்களுக்கு இருந்திருக்கலாம், குடும்பத்தில் அவங்க ஒரு தொந்தரவா இருந்திருக்கலாம், அவங்க மோசமான ஒரு நபரா இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவங்க வாழ்க்கை மாறும்படி நான் செபிக்கிறேன் சுவாமி. ஒருவரும் எடுத்துக்கொள்ள முடியாத நிலையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவங்க வாழ்க்கையில் நீர் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் செபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய பிரசன்னம் அவர்கள் வாழ்க்கையோடு செல்லட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் வாழ்க்கையும் மனதையும் கட்டி வைத்திருக்கிற எல்லா இருளின் அந்தகார சக்திகளை இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறேன். இன்றைக்கே ஒரு சமாதானம் அவர்கள் வாழ்க்கையில வரட்டும். இந்த பழைய பாவ பழக்கங்கள், பழைய கெட்ட பழக்கங்கள், பழைய அடிமைப்படுத்தும் பழக்கங்கள் இன்றோடு ஒழிய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன். உம்முடைய வல்லமையின் சமூகம் அவள் இருதயத்திற்குள்ளே புகுந்து என்றென்றும் நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்கிற உணர்வோடு அவள் வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். இன்றைக்கு மாத்திரமல்ல, வாழ்நாள் எல்லாம் உம்மோடு தினந்தோறும் வாழ்கிற ஒரு அனுபவத்தை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கும். அவருடைய குடும்பத்திற்கு, அவருடைய பள்ளிக்கூடங்களுக்கு, அவருடைய சமுதாயங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாக்கும் சுவாமி. அவருடைய வருங்கால திட்டங்கள், கனவுகளை எல்லாம் நினைவாக மாற்றும்படி நான் ஜெபிக்கிறேன். அவர்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவீராக. உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும். இந்த ராத்திரி அவர்கள் இருதயத்தில் கிரியை செய்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.